First of super. சார் ஒரு படம் எப்படி பண்ணணும் உங்கள்கிட்ட இருந்தா சார் கத்துக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னா, சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லல, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கு சார். இவ்வளவு 5 நாளைக்கு முன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறேன் நான். சார் இப்படி இந்த மதங்கள்ல இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார். அதுவும் ஒரு தகப்பனே தன் பிள்ளைய இது பண்றதுலாம் சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார். அப்புறம் கூப்பிடவே இல்லை. ஆனா படம் ரிலீஸ் பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. எது சொல்றேன்னா, இந்த நம்ம சொல்றத ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி இருக்கலாம். அதுக்கு டைம் இருக்கு, 5 நாள் டைம் இருக்குது. அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது இந்த படத்துல. அதுக்கு சொல்ல வந்தேன் நான். அவங்களுக்குலாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை, பக்குவம் இல்லை. இதே நான் இன்னொரு பெரிய இயக்குனர் ஒரு கதை சொல்றாரு. கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை எந்திரிச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான். இங்க வந்திருக்காரா? துப்பாக்கி டைரக்டர். கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான். ஆனா கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு கேள்வி கேட்டேன். சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். கேளுங்க சார் அப்படின்னா. இந்த படமே ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி படம் பண்றீங்க. எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னா யாருன்னு, பப்ளிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். கேட்டுட்டு விட்டுட்டேன் அதோட. பட் படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சிருந்தார். செகண்ட் ஹாஃப்ல அந்த ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த IAS ஆபீசர், அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். பெரிய பெரிய டைரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாம திரைப்படத்தில் பதில் சொல்லியிருக்காரு. அவருடைய பக்குவம் அது. நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். கடந்த 1.5 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன், ஈவினிங்ல நடக்கிற எந்த விழாக்குள்ள நான் கலந்துக்கிறது கிடையாது. எக்ஸப்ட் இப்ப சமீபத்தில் நடந்த கலைஞர் நூல், அதனால 7:15 போயிட்டேன் நான். காரணம் கலந்துக்க கூடாது அப்படின்றதில்ல, கலந்துக்கக்கூடிய என்ன சொல்றது, ஒரு பிரின்சிபலான லைஃப் கடைசி காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். 7 மணிக்கு டின்னர் பிடிச்சிடுறது, ஒரு 1 மணி நேரம் இந்த பழைய படங்களை பார்க்கறது, அதுக்கப்புறம் 9 மணிக்கு படுத்துறது, 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கைய ஒரு லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிட்டேன் நான். இதுல 1 நாள் மிஸ் ஆனா கூட ஒரு 3 நாள் 4 நாள் அது இடிக்கும். அதனால நம்ம உடம்பை நம்ம தானே பார்த்துக்கிறோம். ஆனால் எழில் அவர்கள் கூப்பிட்டப்போ என்னால மறுக்க முடியல. அது மாத்திரம் இல்லை, எப்படியாவது அதில் கலந்துக்கிறோம்னு நினைச்சு ஒரு ஷூட்டிங்ல இருந்தேன். அது 6 மணிக்கெல்லாம் முடிக்க சொல்லிட்டு வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு ஓடியாரேன். எழிலை பத்தி எல்லாரும்
சொன்னாங்க. நான் கூட பழகியிருக்கேன். அந்த படம் அவர் பண்ணின அந்த காலகட்டத்தில் அவரோட நான் பழகியிருக்கிறேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி வெற்றியிலும் சரி, கொஞ்சம் தோல்விப்பட்ட காலங்களிலும் சரி, மறுபடியும் வெற்றி கொடுத்த காலங்களிலும் சரி, ஒரே மாதிரி பழகக்கூடிய ஒரு நல்ல இதயமுள்ள ஒரு திரைப்படம் ஒரு வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த கரு கண்டென்ட்னு சொல்லுவாங்க, அந்த கரு நல்லா இருக்கணும். அதை யாரு நடிச்சாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திரைக்கதை அமைக்கணும். யார் நடிச்சாலும் அதான் நான் சொல்றேன். நான் அதுதான் ஒரு சிறந்த திரைப்படம். அப்படிப்பட்ட என் மகன் விஜயுடைய வாழ்க்கையில் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் துள்ளாதவனமும் துள்ளும் ஒரு படம் அவர் வாழ்க்கையில ஒரு மைல் ஸ்டோன். ஒரு 10 படம் இருக்குது. இப்படி மைல் ஸ்டோன் கொடுத்தவங்க இங்க 2 பேர் இருக்கிறாங்க என் கண்ணுக்கு எதிர. பேரரசு அவர்கள், எழில் அவர்கள். முதல்ல அவர்களுக்கு நன்றி. ஏன்னா எந்த ஒரு நடிகனும் மேல வர்றதுக்கு யார் ஆதாரம்னா இயக்குனர்கள். அதை நான் எங்க வேணாலும் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை இந்த கதை. அடுத்து அப்பெல்லாம் நான் நல்ல ஞாபகம் இருக்கு, சௌத்ரி சார் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, அவர் கூட நான் ஒரு பையன் அனுப்புறேன் கதை கேடியா அப்படின்னாரு. சாலி கிராமத்து வீடு. அவர் அந்த கதை சொன்னாரு. உடனே நான் அவர் போய் சேர்ந்திருப்பாரோ இல்லையே தெரியல சௌத்ரி சார் ஆபீஸ்க்கு. நான் போன்லயே சொல்லிட்டேன், எப்ப வேணும் சார் டேட் அப்படின்னு கேட்டேன். இந்த படத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன், எப்ப வேணும்னு கேட்டேன். அப்படி அந்த கதையின் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை. அவர் பண்ணியிருந்த ஸ்கிரீன் பிளே நான் அந்த முழு கதை கேட்டேன். அப்பெல்லாம் நான் விஜயோட மற்றவங்களாம் சொல்லுவாங்க, என்னென்ன 1008 கதைகள் சொல்லுவாங்க என்னை பத்தி. நான் கதை கேட்கும்போது விஜய் அப்பாவா கேட்கறது இல்லை. ஒரு சாதாரண பப்ளிக் படம் பார்க்கிற ஒரு பப்ளிக்கா தான் அந்த கதையை கேட்பேன். நான் அப்படி ஒரு பப்ளிக்கா 1-2 கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்வி கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சின்சியரான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா கேட்பேன். ஜாலியா அடிக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்ல, ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர். என்ன அழகுன்னா, இந்த கதை ஜெயிக்கணும், நம்ம டைரக்டர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் எல்லாத்துட்டையும் கதை கேட்கிற எல்லாத்துட்டையும் கேள்விகள் தான் கேட்டு அனுப்புவேன். அதுக்கு சால்வ் பண்றது அவங்க இஷ்டம், அதை ஏத்துக்கிறது அவங்க இஷ்டம். இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்றது அவங்க இஷ்டம். அப்படி அதெல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு படம் பார்க்கும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்டோமே படத்துல இல்லையே, அப்ப அதை உள்வாங்கி இருக்காருன்னு அர்த்தம். அப்படி பட்ட ஒரு இயக்குனர் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அவர் திரையுலகத்தில் இருந்துகிட்டு இருக்காரு பாருங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணமா நான் நினைக்கிறது, பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, எவன் ஒருவன் தன் தாயை உயர்த்துகிறானோ அவனை நான் மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கார்.
இறைவன் சொன்னதா சொல்லியிருக்காரு. அது எல்லா வேதத்திலையும் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது பைபிள் வார்த்தை. நான் அதை பார்த்துதான், ஏன்னா எங்க அம்மா நான் 23 வருஷம் கூட வச்சு அந்த கடைசி நேரத்தில் இந்த ஆஸ்பத்திரிக்கு என் கையால் தூக்கிட்டு போனேன். அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்கிறேன், எங்க குடும்பம் நல்லா இருக்குது. எழில் சார், தாயை நம்ம எங்க நம்ம உயர்த்துறோம், கடவுள் நம்ம உயர்த்திக்கிட்டே இருப்பாரு, எந்த மாற்று கருத்து இல்லை சார். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பார்த்தது இந்த இளைஞர்களுக்கான தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு தெரிஞ்ச கடவுள், நமக்கு தெரிஞ்ச கடவுள், அந்த கடவுளை நம்ம எப்போது போற்றினாலும் தரும் சார். அது எந்த தாயா இருந்தாலும் சரி. எனக்கு அதனாலதான் அப்படி ஒரு திரைக்கதை, தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம மேடையில் வந்து எதையாவது சொல்லிடுவேன். இப்ப திரைக்கதைகளை யாரும் மரியாதை கொடுக்கறது இல்லை. ஒரு ஹீரோ கிடைச்சா போதும், எப்படினாலும் படம் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் அப்படின்னா ஹீரோவுக்காக படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கதையை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை, ஸ்கிரீன் பிளே பத்தி கவலை இல்லை, அந்த ஹீரோவுக்காக படம் முடியுது. சோ நம்ம பெரிய டைரக்டர், தப்பா எடுத்துக்காதீங்க, மனசுல இருக்கிறத சொல்றேன். அதே படங்கள் இன்னும் ஒரு கண்டென்ட் ஓரியன்டோட ஒரு நல்ல திரைக்கதையோட பண்ணா இன்னும் பல மடங்கு அந்த படங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்ல வர்றேன், வேற ஒண்ணும் இல்லை. சமீபத்துல ஒரு படம் பார்த்துட்டு போன் பண்ணி அவரை பாராட்டுறேன், பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர் சார். சார் ஒரு படம் எப்படி பண்ணணும் உங்ககிட்ட இருந்தா சார் கத்துக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னா, சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லல, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கு சார், இவ்வளவு 5 நாளைக்கு முன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கிறேன் சார். இப்படி இந்த மதங்கள்ல இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார். அதுவும் ஒரு தகப்பனே வந்து தன் பிள்ளைய வந்து இது பண்றதுலாம் சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறம் நான் கூப்பிடுறேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார். அப்புறம் கூப்பிடவே இல்லை. ஆனா படம் ரிலீஸ்க்கு பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த நம்ம சொல்றத ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி இருக்கலாம். அதுக்கு டைம் இருக்கு, 5 நாள் டைம் இருக்குது. அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது இந்த படத்துல. அதுக்கு சொல்ல வந்தேன் நான். அவங்களுக்கெல்லாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை, பக்குவம் இல்லை. இதே நான் இன்னொரு பெரிய இயக்குனர் ஒரு கதை சொல்றாரு. கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை எந்திரிச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான். இங்க வந்திருக்காரா? துப்பாக்கி டைரக்டர். கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான். ஆனா கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு கேள்வி கேட்டேன். சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். கேளுங்க சார் அப்படின்னா. இந்த படமே வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி போட மாட்டீங்க. எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னா யாருன்னு, பப்ளிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். கேட்டுட்டு விட்டுட்டேன் அதோட. பட் படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சிருந்தார். செகண்ட் ஹாஃப்ல அந்த ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த ஐஎஸ் ஆபீசர், அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். பெரிய டைரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாம திரைப்படத்துல பதில் சொல்லியிருக்காரு. அவருடைய பக்குவம் அது, அவருடைய பக்குவம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை போல வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்றது எனக்கு வந்து தகுதி இருக்கின்ற நம்பிக்கைன்னு நான் சொல்றேன்.
ஒரு அப்பா ஸ்தானத்துல இல்ல ஒரு அண்ணன் ஸ்தானத்துல வருகின்ற இளைஞர்கள் வந்து ஒரு கண்டென்ட்டோட வாங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு பொறுப்பு உணர்ச்சி இருக்குது. ஒரு பொறுப்பு உணர்வுன்னு சொல்றோம்ல, அந்த காலத்துல ஒரு ரைட்டர் இருந்தாரு, திரைக்கதை ஒருத்தர் எழுதுவாரு, டைரக்டர் ஒருத்தர். இப்ப எல்லாமே நம்ம பண்றோம். இப்போ ஒரு எழுத்தாளர் ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல கண்டென்ட் போய் சேரணும். அந்த காலத்துல ஒரு 10 தலையை வெற்றியான வில்லன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதே காரியத்தை ஹீரோ பண்ண வைக்கிறீங்க. இது எப்படின்னு எனக்கு புரியல. இதை நம்ம கொண்டாடுறோம். இது எப்படி சினிமான்னு ஏத்துக்கிறோம்? நம்ம என்ன மெசேஜ் இளைஞர்களுக்கு சொல்ற? நீயும் கத்தி எடுத்துட்டு 10 பேர் வெட்டுனா, ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் எப்படின்னா ஹீரோ எந்த மாதிரி சட்டை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி சட்டை வாங்கிக்கிறாங்க, எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க. ஹீரோ ஃபாலோ பண்றாங்க. அதனால் தயவு செய்து உங்கள் கால தொட்டு கொண்டு கேட்டுக்கிறாங்க, நல்ல விஷயங்களை படங்களில் சொல்லுங்க. ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் இருக்கட்டும். 2.5 மணி நேரம் படம் பண்றோம், 3 மணி நேரம் படம் பண்றீங்க. 3 நிமிஷம் நல்ல விஷயத்த சொல்லுங்க தயவு பண்ணி பிளீஸ். இது வந்து வேற எந்த எண்ணத்துல சொல்லல. ஏன்னா இளைய பத்தி சொல்லும் போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி? நான் அந்த கேள்விக்கு படத்தில் பதில் சொன்னார், துள்ளாத மனம் துள்ளும்ல. அந்த பக்குவம் தான் வெள்ளி விழா கொண்டாடுற அந்த படம். அப்ப என்ன விஜய் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா? இல்லை, அந்த கதை அவர் தூக்குச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த படத்துக்கு பிறகுதான் கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமானாங்க. நான் உண்மைகளை வந்து எடுத்துக்கிறது எந்த இடத்துலையும் நான் தயங்க மாட்டேன். நான் அப்படி ஒவ்வொரு இயக்குநர்களா வந்து நல்ல திரைக்கதை, அந்த திரைக்கதை அந்த படத்துல யார் நடித்திருந்தாலும் அது செல்வர்ஜி போய் இருக்கும். அடிச்சு சொல்றேன் நான். இது வந்து மீடியால எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவங்க அதுக்குன்னு ஒரு கதை சொல்லி எழுதுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு அப்படி எழுதனா தானே யூஸ் கிடைக்கும். அதாவது கதை தான் நம்மளை வரும்னு சொல்றேன். இயக்குநர்கள் தான் ஒரு களிமண்ணை கூட ஒரு அழகான சிலையா மாற்றக்கூடிய சக்தி இயக்குநர்களுக்கு தான் அப்படின்றது மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன். அந்த இயக்குநர்களை நான் திரும்ப கேட்டுக்கிறேன், அதுக்காகத்தான் கேட்டுக்கிறேன். உங்க கையில இருக்குது, உங்க கையில ஒவ்வொரு ஹீரோவும் கிடைக்கும் போது உருவாக்குற கடமை உங்ககிட்ட இருக்குது. அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. அந்த பொறுப்புணர்ச்சி ஒரு ஹீரோ என்னென்ன பண்ணலாம் படத்துல. எம்ஜிஆருடைய தனி வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. ஆனால் சினிமாவில் ஏதாவது ஒரு காட்சியில் அவர் தண்ணி அடிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் சொல்றது ட்ரிங்க்ஸ், தண்ணின்னா வேற தானே. மதம் அருந்தி பார்த்துருக்கிறீங்களா ஒரு படத்துலயாவது? ஏன் அதை பண்ணல? அவரை ஃபாலோ பண்றதுக்கு கோடான கோடி தமிழர்கள் இருந்தாங்க, இளைஞர்கள் இருந்தாங்க. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் எழுத்தாளர்கள், நீங்க தான் ஸ்கிரீன் பிளே பண்றீங்க, நீங்க தான் டைரக்ட் பண்றீங்க. தயவு செய்து இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ள, மக்களின் மீது அன்பு கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்களை உருவாக்கணும்னா நீங்க இந்த ஹீரோக்களை அப்படி உருவாக்கணும். எங்கேயோ போயிட்டேன், சாரி. எழில் அவர்கள் இந்த படமும் ஒரு துள்ளாத முறையான இடையில் நிறைய ஒரு ஹியூமருக்கு வந்தாரு. ஹியூமர் தான் அப்படின்றது எனக்கு வந்து அது ஹியூமரா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், அது ஆக்ஷனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒழுங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணாலும் இந்த படம் ஜெயிக்கும். காமெடி தான் ஜெயிக்கும், சென்டிமெண்ட் தான் ஜெயிக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அந்த 2.5 மணி நேரம் ஆடியன்ஸ் அங்கேயும் இங்கேயும் திரும்ப விடாம நீ ஸ்கிரீன் பிளே இருந்ததுனால் இன்னைக்கு எத்தனை படங்கள், சின்ன படங்கள் சமீபத்தில் அப்படி அதெல்லாம் பெரிய ஸ்டார் இருந்தாங்களா? அதனால
திரைக்கதை தான். இன்னைக்கு எதை நம்பி ஒரு படம் எடுக்கிறாரு? ஒரு பெரிய ஸ்டார் இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல நடிகரை வச்சு படம் எடுக்கிறார் விமல் அவர்கள். அது சொல்ல மறந்துட்டேன். விமல் அவர்கள் இந்த ஆரம்பகால படங்கள்லாம் நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இடையில சினிமா அப்படிதான் மேலே மேலே கீழே. சமயத்தில் ஓடிடியில் ஒரு படம் பார்த்தேன், விலங்கு வெப் சீரிஸ் பார்த்தேன். என்னடா இவ்வளவு பெரிய நடிகனை சினிமா விட்டு வச்சிருக்கேன், எப்படா அந்த நடிகனை விட்டாங்க அவங்க? இவ்வளவு இயற்கையா, இவ்வளவு சாதாரணமா ஒரு கதை எழுத்துட்டு போறாரு. இவ்வளவு பெரிய நடிகனை நானே ஏண்டா விட்டு வச்சேன் இத்தனை வருஷமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்படி ஒரு நல்ல நடிகனை வச்சு படம் பண்ணியிருக்கிறீங்க. நிச்சயமா அந்த படம் உங்களுக்கும் சரி, அதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சரி, ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டேன். ஐ எம் சாரி. Thank you so much, sir.